கூட நாம் அவருடைய சமூகத்துல கூடும்படியாக தேவன் உதவி செய்தால் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதாவது நம்ம இணையதளம் வாயிலாக ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாகவும் இந்த கூடிய தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த கூடையானது கடந்த வாரத்துல நடைபெறவில்லை என்றால் மூத்த சகோதரர் நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் இறந்த நிமித்தமாக அந்த நல்லடக்கத்திற்கு நாம் செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டோம். அதனால இந்த கூடுகை கடந்த வாரத்துல நடைபெற மீண்டுமாக அப்படி சமூகத்துல நாம் நேராக கடந்து வந்து கேட்கல பிரதர். செல்வோம். எங்கள் கிருபை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சோதரப்பா பசுத்தான நல்ல நாட்கா நம்மளோட திருப்பி சோதரிக்கிற ஆண்டவரே எங்க 2-3 நாமத்தினால கூடுகிறீர்களோ அங்கே மத்தியில் ஆண்டவரே கடவுப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்ட கூடி ஆண்டவரே ஜூம் வழியாக உடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்முடைய பண்ணை வீட்டில் வேலை கூடிய ஊழியராக ஆண்டவரை நாங்கள் விசுவாசிகளாக நாங்கள் மூப்பராக ஆண்டு கூடிய ஆண்டவரை ஆண்டவர் சமூகத்தில் நேராக கடந்து உதவி நன்றி சப்பா. நாங்கள் படிக்கக்கூடிய பாடல்களை தேவன் ஆசீர்வதித்தபடியாகவும் நாங்கள் செலுத்தக்கூடிய சுதந்திர பலிகளை தேவன் ஆசீர்வதித்தபடியாகவும் நாங்களுடைய உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை விட்டு விட்டு கேக்குது. வேலையக்கூடிய சகோதரர் ஆர்மோய் அவர்கள் 2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார்கள். ஐயா இருக்கீங்களா? இருக்குங்க. இருக்க ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவை நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மன்னமே. தேனினி மயிலும் இயேசுவை நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மன்னமே. தேனினி மயிலும் இயேசுவை நாமும் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மன்னமே. தேனினி மயிலும் இயேசுவை நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நிதம் துதி என் மன்னமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மன்னமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும்,
என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. ஏனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமும் அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமும் அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். கேக்குதா? இன்னொரு பாடல் கூட வெளியில வந்தா இதை மட்டும் எழுதி எடுத்துட்டு வந்தேன். ஒரு பாட்டு இன்னைக்கு போதும், என்ன மன்னிச்சிருங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய தாசர் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது கூட ஒரு சங்கீதம் வாசித்து அதற்கு பிறவாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அதற்கு பிறவாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இப்போ கூட சங்கீதம் 121 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தேவன் தாமே இந்த வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை ஆசீர்வதித்தவராக. அதாவது இந்த ஆரோகண சங்கீதமானது பிரயாணத்திலே படிக்கக்கூடிய பாட்டாகிய சங்கீதம் தான் இந்த ஆரோகண சங்கீதம். என்ன பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய தேவனாகிய பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரக்கூடியதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது 2வது வசனம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின இடத்தில் கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அன்று சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எனது கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீத பாட்டாகி அப்படி பாடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது என்ன செய்றாரு? நம்மளை காக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் உறங்கார். நம்முடைய தேவன் எப்பவுமே நம்மளை என்ன செய்றாரு?
எல்லா சூழ்நிலையும் இரவு நேரத்திலும் சரி, பகல் நேரத்திலும் சரி, நம்மளை எல்லா காரியத்திலும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக உறங்கார். அவர் உறங்குதில்லை. நம்ம எல்லா நேரத்திலும் நம்மளை பாதுகாக்கிற தெய்வத்தை தான் நீங்க நானும் நினைவு கூறும்படியாக கடந்து இருக்கிறோம். 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களை காக்கிற தேவன் நம்மளை நினைச்சாரு காக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் இஸ்ரேலும் தேவன். அவர் எந்த நேரமும் நினைச்சத தூங்குவதை உறங்கும் இல்லை சொல்லி அவரை நம்முடைய தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமா உறுதி செய்து கொள்ளலாம். 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் நினைச்சு நம்மளை வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம இருக்கிறோம். 6வது வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நம்முடைய தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அநேக பாதுகாப்பு கிடைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அன்றைய நாள்ல எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் போது தேவன் மோசேயின் மூலமாக மீட்டு கொண்டு வந்தார். அப்புறம் அவங்களுக்கு தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அதாவது பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல அக்னி ஸ்தம்பமும் என்ன செஞ்சாரு, பாதுகாப்பாக தேவன் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்தினார். அது போல நாம் அவரை நோக்கி கண்களை ஏறெடுத்து நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளை நினைச்சாரு ஒரு சேதம் அணுகாமல் நம்மளை பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிறார். 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னை ஆத்மாவே காப்பார். நாம் தேவனிடத்து சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து நாம் இந்த பூமியில வாழும் போது இந்த பூமியில எல்லா தீங்கு கணிச்சு நம்மளை விலக்கி காக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆத்மாவை நினைச்சாரு பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது மறுக்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பரலோகத்தின் தேவனை நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது என்ன செய்யறாரு, நம்மளை எத்தனையோ ஆபத்து நாசம் மோசம் விபத்துக்கள் நினைச்சு நம்மளை பாதுகாக்கக்கூடியதான் உன் போக்கையும் வரத்தையும் எதிர்முறைக்கொண்டு என்றென்றைக்கும் ஆகக்கூடிய தெய்வத்தை தான் நீங்களாலும் ஆராதிக்க முடியாத வந்திருக்கிறோம். வாசிக்கப்பட்ட பகுதியை தேவன் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதித்தவராக நாம் இப்பொழுதும் கூட 2 சகோதரர்கள் வாசிக்கப்பட்ட சங்கீதத்துக்காகவும் நாம் கேட்கக்கூடிய உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைக்காகவும் ஒரு சகோதரர் ஸ்தோத்திர பலியும் ஒரு சகோதரர் செய்திக்காகவும் நாம் ஜெபித்து அடுத்தபடியாக செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ராஜ் பிரதர் வின்சென்ட் பிரதர் 2 பேருமே ஸ்தோத்திர பலிகள் செலுத்துங்க. செய்திக்காகவும் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துங்க நண்போடு கேட்டுக்கிறோம். ராஜ் பிரதர் இருக்கீங்களா? ராஜ் பிரதர், வின்சென்ட் பிரதர். இந்த வளமையாகவே துதிக்கிறோம். காரியங்கள் ஒருவரும் செல்லக்கூடாத ஒளியில் வாசுவரும் என்று துதிக்கிறோம். மாற்றினே முகத்தில் இருந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கலைவேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கலைவேலையிலும் சமூகத்தில் அமர்ந்து முன்னோக்கி பார்க்க நீதி எங்களுக்கு இந்த கிருபைக்காக துதிக்கிறோம். ஒருவரை பெரிய காரியங்கள் ஒருவரும் செல்லக்கூடாத ஒளியில் வாசுவரும் துதிக்கிறோம். அவர் சங்கீத வாஸ்தவம் மகாண்டுவரே நீர் மழை நீரும் ஆண்டவரே நீர் சோதரிக்க தேவனாயிருக்கு. தொடர்ந்து ஆண்டவரே நீர் உயர்ந்தவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பல நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தில் பராமரித்து வசித்து உடுத்தி எல்லா நிலைமையிலும் போதுமானவராக இருந்து நம்ம துதிக்கிறோம். சுத்தமாய் இந்த ஹச்சிபி மூலம் படித்தனாலும் ஒன்று கூடி ஆண்டவரை தொடர்ந்து ஐக்கியப்படவும் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் தொடர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கவும் நீர் குறிப்பிட்ட ஒரு குருவை நீர்களுக்கு ஒழுங்குபடுத்ததற்காக நான் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருக்கிறாவே இருக்கிறது சொன்ன தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாமயமைக்காக இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை கண்டு ஆண்டவரை பயன்படுத்துகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வல்லமையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இணைப்பிற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசிரியங்க. உங்களுடைய முக்கின்றாண்டவரே பயன்பட முக்கின்றாண்டவரே உலகத்தை பிழைக்க ஏற்ற கிருபைகளை தாங்க. இந்த வல்ல கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். ரட்சகரும் இப்பெரும் ஆண்டவருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே
அவன் மீது எங்கள் துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் முக்கிய எடுத்து படைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ராஜ் பிரதர். ஆமென். நான் ஸ்தோத்திரம் பண்ணட்டுமா? பண்ணுங்கய்யா. சரிங்கய்யா, பண்ணுங்க. கிருபை இருக்கின்ற இந்த உரைந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் எப்படியாக முடிய சமூகத்தில் கூடி வருவதற்கு நீர் உதவி செய்தே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வத்தையும் படைத்தவர் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. சர்வத்தையும் படைத்தவராயிருந்தோம் எங்களுக்காக ஆண்டவரை விண்ணுலகத்தை விட்டு ஆண்டவரே தகப்பனை கட்டா அந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரை சகலத்தையும் செய்து முடித்திரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரை, நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கத்தை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவதம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை ஆண்டவரை தகப்பனை எப்பொழுதுமே ஆண்டவரை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கட்டாயங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி தகப்பனை கர்த்தாவே உன் கால்களை தள்ளாட ஓட்டார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வருகிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து போகாமல் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எத்தனையோ நெருக்கங்கள் மாத்திலும், எத்தனையோ பள்ளங்கள் மேடுகள் மாத்திலும் ஆண்டவரை தகப்பனை எங்களை கரம்பிடித்து நடத்தி வருகிறீர் ஆண்டவரை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை தகப்பனை எங்களை வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தகப்பனை கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீரே, பாதுகாத்து வருகிறீரே. தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை சத்துவத்தை தருகிறீரே, தாங்கிக் கொள்ளுகிற தப்பித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீரே ஆண்டவரே. அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தகப்பனை கர்த்தாவே மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரனுக்குள்ள இருந்து நீங்க ஆண்டவரே நீங்க வெளிப்பட வேண்டுமாய் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனை கர்த்தாவே அன்றைய தகப்பனை சகோதரருக்குள்ள இருந்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரை. தகப்பனை எங்களுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை தந்து எங்களை ஆண்டு கூடுகையை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்து போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்புராசனமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஸ்தோத்திரங்களோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண சகோதரர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐசக் ஐயா, ஆர்மோ ஐயாவுக்கும் வின்சென்ட் பிரதருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒரு விசை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் ஊழியர் செய்கிற சகோதரர் வால்மீகிநாதன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அவர் மூலமாக நாம் கேட்கக்கூடிய சத்தியமானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபைக்கும் அதை பிரயோஜனமுள்ளதாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர் செய்கின்ற ஊழியம் குடும்பம் எல்லா காரியத்தையும் தேவன் நேர்த்திய செய்ய முடிக்க தேவனாக இருக்கிறார். அவருடைய இப்போது விட நம்முடைய சமூகத்துல நாம் இருக்கிறோம். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது இருக்கிறோம். தேவன் தாமே அவரை பயன்படுத்துவாராக. சகோதரர் வால்மீகி பிரதர், வால்மீகி பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த ஜூம் மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேச வேண்டிய வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் சாப்டர் 2 verse 5. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போஸ்தலனாகிய பவுல் இது சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், நிரூபமாய் இருக்கிறது. இது
பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் அவரை பற்றி சொல்கிறதையும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு தேவன் மூலமாக பவுல் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவரு வெளிப்படுத்துறாரு. என்ன சிந்தை? கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய சிந்தை அறியத்தக்கவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கவன் யார் என்று நாம புரிந்திருக்கும் நிருபத்தில எல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம ருசித்து பார்க்கணும். ஆனா அவர் எப்படிப்பட்ட ஒரு 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 சூழ்நிலையில அவரு விசுவாசிகளுக்கு இதை எல்லாத்தையும் சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுல் இது அவருடைய சிந்தையை பற்றி நாம அறிந்து கொள்ளணும்னா நாம் அவரை போல நடந்திருக்கணும், அவரை போல நாம் பேசணும், அவரை போல நாம் சிந்திக்கணும். இந்த இடத்துல இந்த புஸ்தகம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பல சிந்தைகள் இருக்கிற கேட்கல பிரதர். ஒண்ணுமே கேட்கல. வெளியில போயிட்டாரா? வெளியில தான் போயிட்டு இருக்கிறாரு, ஆளு இல்லையே. வந்துட்டாரு. நெட்வொர்க் ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நெட்வொர்க் கேக்குதா? அப்புறம் கேக்குது. இவ்வளவு நேரம் கேட்கல. ஓகே ஓகே, சாரி ஃபார் த நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அவருடைய இப்போ சிந்திக்க போறோம். அவருடைய சிந்தை ஒரு தாழ்மைங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டத அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல விவரித்து காண்பிக்கிறார் பிலிப்பு பட்டண விசுவாசிகளுக்கு. அவர் எப்படிப்பட்ட தாழ்மை, மற்றவர்களை விட நாம எப்போதுமே மற்றவர்களை தரக்குறைவாகத்தான் எண்ணுவோம். ஆனா அவருடைய பார்வையில நீங்களும் நானும் பார்க்கும்போது மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பவுல் சொல்றார். நாம எப்போதுமே அந்த இதுக்கு நாம இடம் கொடுக்க மாட்டோம். அவரை விடவா நம்ம வளரல, அவரை விடவா நாம பிரசங்கம் அதிகமா பண்ண முடியல, நாம நல்லாத்தானே பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நமக்குள்ள சில நேரங்கள்ல வரும். ஆனா மற்றவர்களை விட
நாம அப்படி எண்ணம் உயர்ந்தவர்களாக காண்பிக்கத்தான் நம்மளுடைய எண்ணங்கள் போகும், அந்த மாதிரி சிந்தைகள் போகிறது. ஆனா கிறிஸ்து அப்படி இல்லை. கிறிஸ்து அதாவது தம்மை தாழ்த்துகிற ஒரு தாழ்மையை தாழ்த்துகிறார் அப்படிங்கிறதான் பவுல் சொல்றார். என்ன அப்படி தாழ்த்துகிறார் அப்படிங்கிறத நாம வசனம் 8 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நாம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். நாம் சில நேரங்கள்ல நாம் தாழ்த்துகிறது இல்லை. தாழ்மைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள சில நேரங்கள்ல வர்றதில்லை. நாம் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு போட்டியில தான் இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். வேதாமத்தை பொறுத்தவரை தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ அதை எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. வேதாமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்க போகும்போது ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபிக்கிறதற்கு போறாங்க. பாருங்க, பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது, ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த கான்டெக்ட்ல நாம பார்க்கும்போது, தாழ்மையை அணிந்து கொண்ட ஒரு மனிதன் பாவியாகி என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போனான் என்று நாம் திருவசனத்துல வாசிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்மைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகணும். தாழ்மை அப்படிங்கிறத தேவன் நமக்கு அவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து எப்படிப்பட்ட தாழ்மையை தரித்திருந்தார், எப்படி அவர் தாழ்த்தினார் என்பதை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் வரை தம்மை தாழ்த்தினார். அதை விட தாழ்த்துறதுக்கு அவரால் ஒன்றும் முடியல. ஏன்னா இல்ல, எல்லாருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காகவும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். நாம சில நேரங்கள்ல கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது முடியாம போறதுக்கு சில நேரங்கள்ல தாழ்மைங்கிற இத நாம எடுத்துக்கிறது இல்லை, தாழ்மையே நாம நடந்துகிறது இல்லை. நாம வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நீங்க இதுல ஆகாப்பு எலியா சொல்லும் போது பாத்தியா, கர்த்தர் அவரோட எலியா கூட பேசுவாரு. எலியா கூட பேசும்போது ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லும்போது, இவன் நாட்கள்ல இந்த பொல்லாப்ப வராம அவனுடைய குமாரனுடைய நாட்கள்ல பொல்லாப்ப வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம். ஏன்னா தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஏன்னா அந்த பொல்லாப்ப அவனுடைய நாட்கள்ல வராம அவனுடைய குமாரனுடைய நாட்கள்ல வர பண்றார். எவ்வளவு பெரிய ஒரு தேவன். ஆனா அவனுக்கு கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்தை பாருங்க. யாரா இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய இடங்கள்ல நாம அதை பார்க்க முடியும். ஏன்னா தாழ்மையாய் நடந்து கொண்டவர்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய உயர்த்துதல், அதாவது உயர்ந்த இடத்துல வைக்கிறார் என்பதை கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் தம்மை தாழ்த்தினது நிமித்தமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தெய்வம் அவனுக்கு கொடுத்தார். அவர் தம்மை தாழ்த்தி நாமும் அவரை போல சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் இதை நமக்கு எழுதி கொடுக்கிறார்.
நாம் சில நேரங்கள்ல நம்மை பெருமிதம் கொள்றோம். நம்ம யாராவது ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிட்டு நம்மள ஏதாவது ஒரு இதுக்கு அழைத்தார்கள் என்றால் பெருமிதம் வந்துடும். அப்படியா, நம்ம இவ்வளவு பெரிய இதுக்கு வளர்ந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. பிரதர் ஒன்னும் கேட்கல பிரதர், ஒன்னும் கேட்கல. கேக்குதா? கேட்கல பிரதர். இடத்துல நாம சிந்தையை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மைங்கிற உண்மை கேக்குதா? இப்ப நீங்க சொன்னதுதான் கேட்டுச்சு, மற்றது எதுவுமே கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது பிரதர். ஓகே. கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி நாம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பவுல் இதைத்தான் அதை சொல்றாரு. தாழ்மைங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு. இரண்டாவதாக, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராகவும் அவர் இந்த உலகத்துல அந்த சிந்தையோடு அவர் வந்தார். என்ன அவர் முதலாவது அவருடைய சிந்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 17வது வசனத்துல, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இதுதான் அவருடைய முதல் பிரசங்கம். அவருடைய பிரசங்கம் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பற்றியே சொல்லப்பட்டதாய் நாம் வாசிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா தான் அவர் எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுவாரு. அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் நாம ஒவ்வொன்றாக படிக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய நிலைமையில அதை எடுத்து காண்பிக்கிறாரு. முதல்ல ஒரு விவசாயத்தை பத்தி அவர் எப்படி எடுத்து காண்பிக்கிறாருன்னு சொல்றத நாம பார்க்க முடியும். அது பாருங்க, அது அந்த ஒரு பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை இந்த உலகத்துல வெளிப்படுத்தினார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். நாம எப்போதுமே சில நேரங்கள்ல அவருடைய சித்தத்தை நம்ம வெளிப்படுத்துறது இல்லை, நாம நம்மளையே வெளிப்படுத்திக்கிறோம் சில நேரங்கள். பாருங்க, வேவு பார்க்கிறதுக்காக 12 பேர் போனாங்க இந்த கானான் இதுக்கு. அப்போ 10 பேர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. 2 பேர் மட்டும் அதை நாம பிடித்து கொள்ளலாம், அதை சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பட்டணங்கள், பெரிய ராட்சதர்கள், இது எல்லாத்தையும் அவங்க 10 பேரும் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படி இப்படின்னு. ஆனா இந்த 2 பேரும் அதை கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்வோம், சுதந்திரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அவங்க சொல்றத நாம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இதை முன்னாடியே அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இத விசுவாசத்தோடு அதை செய்யும் போது அவங்க 2 பேரோட விசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தோடு அதை சொல்றாங்க. தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அதை சொல்றாங்க. அது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கிறது.
மட்டுமல்ல, இன்னும் அநேக காரியங்களை நாம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம பார்க்கும்போது, பவுல் கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டது, கிறிஸ்துவை அறிந்ததற்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது. பிதாவினுடைய சித்தத்தை, கிறிஸ்துவனுடைய சித்தத்தை அவர் செயல்படுத்தக்கூடியவராய் இருந்தார். பாருங்க, தமஸ்கு பட்டணத்துல அங்கே அவரை ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வேலைக்காக அழைக்கும் போது, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லும் போது, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்கிறது இல்லையா என்று அப்போ ஆண்டவர் சொல்லும் போது, சீசர்களை எல்லாம் துன்பப்படுத்தி பலவிதமான இதெல்லாத்தையும் அவர் கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் இதெல்லாம் நடந்தது பாருங்க. ஆனா கிறிஸ்துவை அறிந்ததற்கு பிற்பாடு அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணாம அவரு எல்லாத்துலயும் அவரு பாருங்க, எருசலேம்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் போய் அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார், இந்த கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய சிந்தை எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்றாரு விசுவாசிகளுக்கு, பிலிப்பு பட்டண விசுவாசிகளுக்கு. பாருங்க, அவருடைய விருப்பம் என்ன, எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் தீர்க்க வேண்டும் என்று பவுல் எல்லா இடங்களையும் போய் சபைகளை ஸ்தாபிக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் செய்கிறார். பாருங்க, அவருடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. மூன்றாவது காரியமாய் நாம் சிந்திக்கிறது, பாடுகளை சகிக்கக்கூடிய சிந்தை நமக்குள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் சில நேரங்கள்ல பாடுகளை கண்டா, கஷ்டங்களை கண்டா தூரமா ஓடி போயிடுவோம். அதை யாரா நம்ம சுமக்கிறது அப்படின்னு பாருங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக பவுல் யாரை வைக்கிறாருன்னா கிறிஸ்துவை தான் வைக்கிறாரு. இவ்விதமான பாடுகளை சகித்து அவரையே நினைத்து கொள்ள வேண்டுமா? இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நாம நினைத்து கொள்ளணும். பவுல் இதைத்தான் சொல்றாரு. நாம் பாடுகளை சகிக்கிறதற்கு அருளப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, பேதுரு எழுதின நிருபத்தை எல்லாம் நாம வாசிக்கும் போது பாடுகளுக்கு பின்னாக ஒரு மகிமை நமக்காக காத்திருக்கிறது, ஒரு நம்பிக்கை நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, அழியாத கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாம் அவரோட பாடுகளை அதாவது அனுபவிக்கவில்லை என்றால் அவரோட கூட எப்படி ஆளுகை செய்ய போறோம்? நாம் இந்த உலகத்துல பெரிய இதை எல்லாத்தையும் சிலுவையை தூக்கி அதை எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய இதே இல்லை. அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நீங்க சகிக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். அது என்ன? உங்களை யாராவது ஒருத்தர் தீமையா ஏதாவது சொன்னா அதை நீங்க பாக்கியமா நினைங்க, அதுதான் பாக்கியம். உங்களை யாராவது திடீர்னு நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யல, நீங்க தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க சகித்து கொள்ளுங்க, அதுதான் தேவனிடத்துல ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது. பாருங்க, தீமையினால் வெல்லும்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்துல பயங்கரமா பாருங்க, தீமையை நன்மையினால் வெல்லும்படி இந்த உலகத்துல அவர் பாடுகளை சகித்தார். ஆனால் இந்த உலகத்துல ஒரு தவறும் செய்யாத அவருதான் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தவராய் கல்வாரி சிலுவையில நமக்காக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் பாடுகளை சகித்தார். பாருங்க, நாம எபிரேயர்களின் நிறுவத்துல வாசிக்கிறோம், ரட்சிப்பின் அதிபதியை ஓத்தரப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. நாம் சில நேரங்கள்ல பாடுகளை சகிக்க வேண்டும். பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஒரு நமக்கு ரிவார்டு இருக்கிறது என்பதை நம்மளுடைய முற்பிதாக்கள், அதாவது நம்மளுடைய
சீசர்கள் இது எல்லாத்தையும் அனுபவித்திருக்கிறாங்க. பாருங்க, யோசேப்பு ஒரு பெரிய ஒரு பாடுகளுக்குள்ள கடந்து போகிறார். தேவன் அவருடைய தேவனுடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது என்று சங்கீதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, அந்த பாடுகளை சகிக்கும்படியாக அவன் முழு மனதோட அதை சகித்து கொண்டான். முதலாவது சகோதரர்களால் வரக்கூடிய துன்பங்களை சகித்தான். பாருங்க, அடுத்தது ஒரு போத்திபாருடைய வீட்டுல போய் வேலை செய்யும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது, அதையும் சகித்தான். அதன் மூலமாக சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கப்பட்ட போது, சிறைச்சாலையில பிரதானிகளுடைய தலைவன் இது அவங்களுக்கு ஒரு தயை கிடைக்கும்படி செய்து அங்க ஒரு சிறைச்சாலைக்குள்ள அவன் அனுபவித்த இதை எல்லாத்தையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்குன்னா, ஒவ்வொரு படிகளும் உயர்த்துவதற்காகத்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல பாடுகள் சகித்த அவனை பாருங்க, எகிப்துக்கு பெரிய ஒரு அதிகாரியாக தேவன் நியமித்து வைத்தார். நம்மளையும் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, தேவன் நம்மளை உயர்த்துவதற்காகவும் நமக்காக ஒரு ரிவார்டு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறத கொடுக்கிறதற்காக நாம் இதுல உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாடுகளை சகிக்கிறதற்கு நாம இந்த பாடுகளை சகிக்கவில்லை என்றால் நமக்கு ஒரு இதுவும் இல்லை, பங்கு இருக்காது, நமக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. அவர் எப்படி நடந்தாரோ அதே போலதான் நம்மளும் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்துல ஓத்திரம் உண்டு, ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு. எங்கே ஓத்திரம் இல்லாத மனுஷன் இல்லை, எங்க போனாலும் ஓத்திரம் உண்டு, பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இந்த ஓத்திரவத்தை நான் இந்த உலகத்துல ஓத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஹலோ கேக்குது பத்த உலகத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவரை தான் நாம் நம்பி இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மள் குறைவு இருக்கிறது என்று கண்டால், நம்மளுடைய வேலையில, நம்மளுடைய சுவிசேஷ வேலையில, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வேலையில, இதுல எல்லாம் நம்ம அவருடைய சிந்தையை அறிந்து மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை நாம வளர்த்து கொண்டிருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவை பற்றி நாம் அறியாமல் அவர்களுக்கு தெரியாம நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இதை விசுவாசிகளுக்கு, பிலிப்பு பட்டண விசுவாசிகளுக்கு எழுதும் போது, நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை உங்களுடைய ஜீவியத்துல நீங்கள் எடுத்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, அவரு பவுல் சிலுவையை பற்றி, சிலுவையில அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதா இருந்தது. இதே சிந்தை தான் உங்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நம்மளுடைய சிந்தை பாருங்க, ஆண்டவரை நமக்கு எல்லாத்தையும் வைத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் அவர் நமக்கு தந்து இதை எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு கொடுத்திருந்தோம், நாம அதை செய்யல, கிறிஸ்துவனுடைய சிந்தைய அறியாம நாம செய்யாம இருந்தோம்னா நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, இது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. பவுல் அதைத்தான் எடுத்து காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவில இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்.
நாம் சில நேரங்கள்ல பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தாம ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்ல விரும்புறேன். இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கும்போது ஏசாயா சொல்லுவாரு, நீ சீக்கிரமா மரணம் அடைய போற, நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. அப்போ சுவர்புறமா ஏசைக்கியா அழுது ஜெபிக்கும் போது கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏசாயாவை கூப்பிட்டு நீ போய் சொல்லு, அவனுக்கு ஒரு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க, ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு எசேக்கியாவுக்கு 15 வருஷம் அவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. பாருங்க, அந்த 15 வருஷத்துல கூட்டி கொடுத்த ஆண்டவர் அவனை வியாதியிலிருந்து சுகப்படுத்தி பல இடங்கள்ல அவனை பற்றி பார்க்கறதுக்காக பாபிலோனிலிருந்து சில பேரெல்லாம் வருவாங்க. எப்படிப்பா இருக்கிற, என்னப்பா இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு வருவாங்க. அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் சுகம் கொடுத்தாரு, நான் இப்படி இருந்தேன், நான் இந்த மாதிரி எனக்கு 15 வருஷம் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு அவனுக்கு அது தேவன் செய்த நன்மைகளை எடுத்து காண்பிக்க தெரியாம, பாருங்க எதை எல்லாத்தையும் எடுத்து காண்பித்தான்னு வேதம் சொல்லுது. நான் காண்பிக்காத ஒன்று இல்லை அப்படின்னு ஏசாயாவிட்ட சொல்லுவாரு. பாருங்க, நம்ம எப்போதுமே ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம பிரசித்தப்படுத்துறதோ மற்றவர்களுக்கு சொல்லுறதுக்கோ அதை மறைத்து விட்டு தேவன் நமக்கு செய்த ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறான். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நாம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா எல்லா இடத்தையும் பார்ப்போம், எல்லா இடத்தையும் சுத்தி காண்பிப்பாங்க. சில வீட்டுல புதுசா ஒரு வீட்டுக்கு போவோம்னா இதெல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு காண்பிப்பாங்க. இது எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு தெரியுமா, இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய நிறைய நபர்களை நாம பார்க்க முடியும். ஆனா தேவன் எனக்கு இவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது அவர் மூலமா தான் எனக்கு ஆண்டவர் இப்படி எல்லாம் சுகம் கொடுத்தார் அப்படின்னு பாபிலோன் ராஜாக்கள்கிட்டயோ பாபிலோனியர்கிட்டயோ அவர் சொல்லல. அவன் எல்லாத்தையும் காமிச்சதுனால ஏசாயா கேட்பாரு, யாரு வந்தது, எங்க இருந்து வந்தாங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன சொன்ன, நான் காண்பிக்காத ஒரு இடமும் இல்லை, என்னுடைய இது எல்லாத்தையும் காமிச்சேன். ஆமா, அப்போ இது எல்லாத்தையும் ஒரு நாள் எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு ஏசாயா அவங்கள்ட்ட சொல்லிடுவாரு. பாருங்க, இது நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு நாம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவரா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில இது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நாம பார்க்கும்போது அது நமக்கு விசித்திரமா, அதாவது அவரை போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னையும் பின்பற்றுங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் சொல்றாரு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் பரிசுத்தமான பவுல். ஆனா கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நாம் எப்போதும் கிறிஸ்துவை தான் முன்னாடி நம்ம வைக்கணும். நம்மளுடைய சிந்தை, எல்லா கவனமும் எல்லாமே கல்வாரி சிலுவையில செய்த தியாகத்தை நினைச்சு பார்க்கணும். அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவரா இருந்து இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெளிந்து பிதாவுடைய வலது பாரிசத்துல இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் அவர் மறுபடியும் வரப்போகிறவராய் இருக்கிறதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை போல நாம இந்த உலகத்துல வாழ நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் முன்னேறி செல்வோம். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருப்போம். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக.
செல்வமணி ப்ரோ, ஹலோ. அவரு வெளியே போயிட்டாரு பிரதர். சரி, ஓகே, நீங்க அப்ப முடிச்சிருங்க. யாராவது ஜபக்குறிப்பு, முக்கியமான ஜபக்குறிப்பு இருந்தா சொல்லுங்க, அதோட சேர்த்து ஜபம் பண்ணி முடிச்சிருவோம். வந்துட்டாரு பாருங்க. ஓகே பிரதர். நாம் இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையான கிறிஸ்துவின் தாழ்மையான சிந்தையை குறித்து பார்த்தோம். முதலாவது காரியம் தாழ்மையின் சிந்தனை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவது காரியம் நிறைவேற்றக்கூடியவராக நினைச்சாரு, தன்னை அந்த கல்வாரி சிலுவையிலே தாழ்த்தக்கூடிய சிந்தையுடையவராக காணப்பட்டார். மூன்றாவது காரியம் பாடுகள் சகிக்கக்கூடிய சிந்தையை நினைச்சார் தேவன் அங்கே பாடுகளை செய்யக்கூடிய சிந்தையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் இதெல்லாம் எப்படி நாம் எதிர்நோக்குகிறோம் என்பதை நாம் இந்த கேட்ட சத்தியத்தின் மூலமாக தேவன் நம்மள பாடுகளை மத்தியில நினைச்சாரு அடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போவதற்காகத்தான் இந்த பாடுகளை கொடுத்திருக்கிறோம். யோசேப்பை நம்ம பார்க்கிறோம், ஒரு பாடுகளை மத்தியில எகிப்து தேசத்துல கொண்டு போய் ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போய் தேவனேஸ்வரர் ஒரு அதிகாரியாக உயர்த்தினார். இப்படிப்பட்ட நிலைமையில நமக்கு இது கொடுக்கப்பட்ட அந்த குறுகிய நாட்களில் நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது மூலமாக அநேக பாடுகள் வருகிறது. அப்படிப்பட்ட சகிக்கக்கூடிய சிந்தையை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம அடுத்த லெவலுக்கு கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வராக. நாம் ஒருவருக்கு இப்படிப்பட்ட தாழ்மையான சிந்தை உடையவர்களாக காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வராக. அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாரு, தன்னை முழுமையாக தாழ்த்தினார். கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னையை பின்பற்றுங்கள். அந்த ஒரு பவுலான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை இயேசுவை போல வாழ்ந்து காட்டினவர் சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களானும் இதை நிதானித்தவர்களாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து நாம் தாழ்மையான சிந்தையை நாம் நம்மிடத்துல ஏற்படுத்துவோம்னால் மிகவும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பயன் கொடுத்த தேவதாசருக்கு மீண்டும் ஒரு விஷயம் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியும் வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட செபக்குறிப்பு இருக்கிறது. பொதுவான செபக்குறிப்பு, தனிப்பட்ட செபக்குறிப்பு சொல்லி நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நேத்து சொன்ன மாதிரி நேத்து இன்னைக்கும் அட்டப்பாடியில ஊழியம் நடக்கு 2 நாள். அட்டப்பாடியா? அட்டப்பாடி இங்க பாலக்காடு, கேரளா 2 நாள் ஊழியம் இருக்கு. கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான். தொடர்ந்து சுவிசேஷ ஊழியம் மற்ற வீடியோ சந்திப்பு ஊழியம் நடக்கு. அதுக்காக இந்த ஊழியத்தின் ஒரு சிலராவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. 6-7 பேர் ஊழியத்துல இருக்கோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஓகே. வேற ஜெபக்குறிப்பு? ஜெபக்குறிப்புங்களா? என்னுடைய ஜெபக்குறிப்பு சொல்றேன். என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. செய்கின்ற ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும். எனக்கு கூட இப்ப 2 நாள் ரொம்ப கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இந்த ஏற்கனவே ஃபைல்ஸ் இருக்கு. 2 நாள் கொஞ்சம் ரத்த போக்கு மாதிரி நேரத்துல இருந்து இன்னைக்கும் கொஞ்சம் ரத்தம் போயிட்டு மாதிரி இருக்கு. அதுக்காக என்னுடைய சரீரத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி முடியாது ஜெபிக்கிறோம். முக்கியமாக குடும்பத்துல சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தரும்படியாக அதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் முடியா உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பொதுவான ஜெபக்குறிப்பு, நம்முடைய தேசத்தின் அமைதிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடு, சீனா நாட்டினுடைய நம்முடைய தேசத்தின் அமைதிக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற நாட்களில் எலெக்ஷன் வருகிறது. ஆண்டவருக்கு பிரியமான ஆட்சி அமைய தேவன்
அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதுக்காக நீங்க தொடர்ந்து செய்ய முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக ஜெபித்து நாம் கொடுத்து நிறைவு செய்யலாம். பிரதர் இல்லையோ? அன்பராஜ் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. அன்பராஜ் பிரதர் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அன்பு பிரதர் பிரேயர் லாஸ்ட். ராஜ் பிரதர் இருக்கீங்களா? ராஜ் பிரதர் வின்சென்ட் பிரதர் மீட்ல போடுங்க. ஓகே ராஜ் பிரதர் நீங்க பிரேயர் பண்ணுங்க. சரி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற கர்த்தாவே, இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள தெய்வமே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த காலை நேரத்துக்காக மக்கள் நன்றி ராஜாவே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் சங்கீதத்துல வாசவனமாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நிழலாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை பெறும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஆண்டவரே கர்த்தாவே சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒத்தாசையானவரும் எங்களை கர்த்தாவை காக்கக்கூடிய தெய்வனுமாய் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆம் ராஜாவே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே கர்த்தாவே. இப்படியாக எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது எப்படியெல்லாம் ஆண்டவரே அவர் ஊழியம் செய்தார், எந்த சூழ்நிலையில் ஊழியம் செய்தார், நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கேட்டோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நாங்கள் அதன்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இந்த இணைப்பில் இருந்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஏறெடுக்கிறதான ஊழியத்தின் பாதையில எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே இந்நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்நாளில் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நீர் எந்த செய்ய சித்தமா இருக்கிறாரோ தேவனே அதை வெளிப்படுத்தி தாருங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் பிரதர். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். 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 ஹரி பிரதர் இல்ல அவர் கிளம்பிட்டாரு, டியூட்டிக்கு போயிட்டு பாரு. வந்தாரு மணி. சரி வந்தாரு, டியூட்டிக்கு போயிட்டு பாரு. சரிங்க பிரதர். ஓகே Okay. பாய். Thank you. Thank you. Bye. Bye. ராஜ் Bye, பிரதர் bye. நன்றி. ராஜ் பிரதர் சோதரம். ஸ்தோத்திரம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமா. ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே சரி வச்சதுங்களா? அன்பு பிரதர், வின்சென்ட் பிரதர். ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே வச்சுறேங்க. பாய்.